ரொம்பவுமே சாஃப்டான அவல் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மேட்சான கார சட்னியும் இது கூடவே போட்டிருக்கேன். அதையும் பாருங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் ஈஸியாக பார்க்க முடியும். வெல்கம் டு டேஸ்டி செஃப் மாம். நான் 2 கப்பு அவல் எடுத்திருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சுத்தமாக கழுவிட்டு எடுத்து ஜாரில் மாற்றிக்கோங்க. இது வந்து இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இது கூடவே இட்லி அரிசி மாவு 2 கரண்டி சேர்த்திக்கலாம். 2 கப்பு அவளுக்கு 2 கப்பு இட்லி அரிசி மாவு கலந்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ரொம்ப கெட்டியாக இருக்கும். அப்பப்போ கெட்டியாயிரும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துட்டு தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கு இப்போ 2 தக்காளி சட்னிக்கு எடுத்திருக்கேன். கூடவே 4 வரமிளகாய், சின்னதாக புளி போட்டுக்கலாம். தக்காளி புளிப்பாக இருக்கிறதுனால புளி போடும்போது சின்னதாக போட்டுக்கோங்க. இது 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை தாளிச்சிடலாம். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு போட்டுட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு இந்த சட்னி அதுக்குள்ளே போட்டு லைட்டாக ஒரே 1 நிமிஷம் மட்டும் நம்ம சூடு பண்ணிக்கலாம். தக்காளி வந்து பச்சையாக போட்டதுனால அதை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு கரண்டி அல்லது 1.5 கரண்டி மாவு எடுத்து லைட்டாக ஊத்தாப்ப மாதிரி சின்னதாக தான் ஊற்ற முடியும். பெருசாக ஊற்றுனீங்கன்னா பிஞ்சு போயிடும் சாஃப்டாக இருக்கிறதுனால. அதனால் லைட்டாக ஒரு கரண்டி மட்டும் விட்டுட்டு கூடவே நெய்யோ எண்ணெயோ விட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு நம்ம திருப்பி போட வேண்டியதில்லை, அப்படியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.